இப்ப நான் சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மாடு வந்து எடுத்துருக்காங்க. பொருள் தரம்னா நீங்க அது சொல்லவே தேவையில்லை. நீங்க நேரில் ஒரு டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல காம்பர்ஸா மடிக்கால் சுத்தம் பத்தில் அருமையான கிடையாது. இப்போ பீஸா இறந்துக்கால் தொட்டுப்பாரு. வணக்கண்ணா. வணக்கண்ணா. நான் என்ன ஊர்ல இருந்து வந்துருக்கேன்? இன்னைக்கு தருமபுரியிலேருந்து வந்திருக்கிறேண்ணா. அருள் டெய்ரி ஃபார்முக்கு வந்திருக்கீங்க. ஆமாண்ணா. எத்தனை மாடு இது வரைக்கும் நீங்க எடுத்துறீங்க? எத்தனை வருஷமா இவங்க பழக்கணும்? இது வரைக்கும் 9 மாடு இருக்கு. நம்ம பண்ணையில இருக்கிறது பூரா இங்கேருந்து எடுத்துட்டு போனதான். ஓகேண்ணா. ஒரு 2 வருஷமா பழக்கம். 2 வருஷமா பழக்கம். இவங்கள்ட்ட எடுக்கிற மாடு தரம்லாம் எப்படின்னா இருக்கு? தரம் வந்து சொல்றதோட மீதியா தானே இருக்குது. மீதியா இருக்கு. இப்போ நேரம் 10 கறக்குதுன்றாங்கன்னா மிச்சமா தான் கறக்குது. எது மோசம். இன்னைக்கு வந்து 2 ஜெர்சி மாடு எடுத்திருக்கீங்க. ஆமாண்ணா. சரிண்ணா. இது 2 எவ்வளவு கறவை சொல்லியிருக்காங்க? உங்க கணிப்பு எவ்வளோண்ணா கறக்கும்? ரெண்டும் 10 கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிண்ணா. மீதியா தானே கறக்கும். கறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம அனுபவத்துல. ஒண்ணு வந்து ஜெர்சி கிராஸ் எடுத்துறீங்க, ஒண்ணு வந்து கிர் கிராஸ் எடுத்துருக்கீங்க. பேட்டர்ஸ்னுக்காக வேண்டி கிர் கிராஸ் எடுத்துருக்கேன். ஏன்னா வெயில் மலைக்கு தாங்கன்றதுக்காக ஜெர்சி எடுத்துறீங்க. ஆமாண்ணா. இதுக்கு முன்னாடி எத்தனை மாடு எடுத்திருக்கீங்கன்னா? இதுக்கு முன்னாடி 9 மாடு எடுத்துருக்கேன். அது எல்லாமே ஹெச்எஃப். அது எல்லாம் ஹெச்எஃப். ஓகே ஓகே. அது எல்லாமே டிகிரி மாதிரி இருக்கு. எல்லாமே சொன்ன மாதிரி இருக்கு. தண்ணி கறவை எல்லாமே அதெல்லாம் ரிம்மடி தீனி. ஓகேண்ணா. சுழி சுத்தலாம் தெளிவா பாத்துட்டீங்க? அதெல்லாம் தெளிவா பாத்துருச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மொத்தம் இருக்கிறது சுழி சுத்தமா தானே இருக்குது எல்லா மாடும். ஓகே ஓகே. நம்ம எடுக்கிறது எப்பயுமே அந்த மாதிரி தான் எடுப்போம். இருந்தாலும் நம்ம உங்க திருப்திக்கு நீங்க பாத்துக்கலாம். ஆமாண்ணா. ஓகேண்ணா. இப்போ உங்க ஊருக்காரங்க யாருமே நம்பி நம்மள்ட்ட வந்து எடுக்கலாங்களாண்ணா? கண்டிப்பா 100%. இப்ப நான் சொல்லி இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 மாடு வந்து எடுத்துருக்காங்க. இப்ப நீங்களே வந்து ஆக்சுவலா வேற ஒருத்தர் சொல்லி தான் நீங்க பாத்துட்டு வந்தீங்க. நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நீங்க இன்னும் 4 பேர் ரெக்கமெண்ட் பண்ணலாம் தைரியமா. கண்டிப்பா 100% பண்ணலாம். ஓகே ஓகேண்ணா. இன்னும் யாராவது மாடு கேட்டாங்கன்னா உங்க பக்கம் வேணும்னா நம்மள்ட்ட சொல்லி அனுப்புங்க. பொருள் தரம் எப்படி இருக்கு நீங்களே தெளிவா ஒரு டைம் சொல்லிருங்க. பொருள் தரம்னா நீங்க அது சொல்லவே தேவையில்லை. நீங்க நேரில் ஒரு டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகேண்ணா. நம்ம பக்கம் 1 லிட்டர் பால் எவ்வளோண்ணா விற்குது? நம்ம பக்கம் 46 ரூபாய்க்கும் போதுண்ணா. 46 ரூபாய்க்கும் போகுது 1 லிட்டர். ஓகே ஓகேண்ணா. பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிர் கிராஸ்ல ஹெவி சைஸ் மாடு 6 பல்லு 2வது ஈத்து கிடையாது. இந்த மாட்டோட கறவை பாத்தீங்கன்னா தலையத்துல 2 வேலையும் நேரம் 10 கறந்த மாடு. நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. HFலயும் கிராஸ். மாட்டோட கலர் பாத்தீங்கன்னா செவல செம்புத்து வெள்ளை 3 கலர் மிக்ஸ் ஆன மாடு. கலர்ல எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர். நல்ல மடி செட்டு. இன்னும் கண்ணு பாத்தீங்கன்னா 15 நாள்ல இருந்து 20 நாளா ஒரு ரெட்டவரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. நல்ல பை ஃபுல்லா வைக்கும். இந்த மாட்டோட கறவை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 18 லிட்டர் வரைக்கும் கறவை வரும். நல்ல பால் தாரா. நல்ல ரெட்டை முதுகுல சுழிகிளி அந்த தப்பு கிடையாது. நடுமுதுகு சுழி நெத்தியில ஒரு சுழி தான். மாட்டோட நெத்தியில வெள்ளை இருக்கும். நல்ல மீச கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். 6 பல்லு 2வது ஈத்து. பொருள் தெளிவான பொருள். 10 வருஷம் தாராளமாச்சுல. இன்னுமே நாளைக்கு கூடிய பொருள் கிடையாது. வெயில் மழை பனி எல்லாத்துக்கும் அருமையா தாங்க. ஃபேட்டஸ்னா அருமையா இருக்கும். மாடு நல்லா பின்கணத்துல அருமையான மாடு. நல்ல பின்கண ஒரு முளமே இருக்கும். நல்ல பின்கண நல்ல மடி செட்டு காம்பரிசில் அருமையான மாடு. ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. லேடிஸ் குழந்தைங்க யாராலும் பால் பீச பிடிக்க எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு. மாட்டு நடையில வரும் பாருங்க எப்படி நடக்குதுன்னு பாருங்க. தேர் மாதிரி நடக்கும். நல்லா பிடிச்சிது. நாங்க பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிர் கிராஸ்ல ஹெவி சைஸ் மாடு. பியூர் ரத்த சேவலா. நல்ல கொம்பு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கொம்பு மீச கொம்பு டைப்ல 6 பல்லு 2வது ஈத்து. சுழிக்கிளி எந்த தப்பும் கிடையாது. மாடு நல்லா தெளிவான மாடு. 10 வருஷத்துக்கு வச்சிடலாம். வெயில் மழை பனி எல்லாத்துக்கும் அருமையா தாங்கக்கூடிய மாடு. மாட்டோட குணமானது பாருங்க. நல்ல கிருமண்ணா உதைக்கும் முட்டும்பாங்க. நல்ல குணமான நல்ல மடி ஃபுல்லா வைக்கும். இன்னும் கண்ணு போறது 25 நாள்ல இருந்து 1 மாசம் வரைக்கும் டைம் இருக்கு. கட்டுத்தல மாட்டு கட்டுதான் லட்சுமி மாதிரி இருக்கும். வெயில் மழை பண்ணி எல்லாம் நல்லா தாங்கக்கூடிய மாடு. ஃபேட்டஸ்னா அருமையா வரும். நல்லா மடி லூஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. இன்னும் எவ்வளவு மடி எடுத்தாங்க கண்ணு பண்ண 1 மாசம் டைம் இருக்கு. 20 லிட்டருக்கு மேல் கறவை தான் வரக்கூடிய மாடு. மாட்டை நடையில வரும் பாரு. நல்லா தெளிவா மாட்டை பாருங்க நடையில. இப்படி மாடி பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடு மாடு. கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். மாட்டோட மடி செட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. தலையத்துல 2 வேலையும் நேரம் 10 கறந்த மாடு. நல்ல குணமான நல்ல காம்பூர்ஸ் பாருங்க. ரோஸ் காம்புல 1/2 அடிக்கு ஒரு காம்பூர்ஸா. நல்ல முடி ஃபுல்லாகி பால் தாரல அருமையா டபுள் சைடு ஒரே மாதிரி பால் தாரா. நல்ல முக லட்சணத்துல சின்ன சின்ன கொம்புல நல்ல முக லட்சணம். ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடு மாடு. நல்ல கிளி கொம்பு டைப். சுழி தப்பு எதுவுமே கிடையாது. பொருள் தெளிவான பொருள். 10 வருஷத்துக்கு தாராளமா வச்சிடலாம்.
கட்டுத்தல மாடு கட்டினா லட்சுமிமா இருக்கும். சின்னோண்டு மூஞ்சி, சின்ன சின்ன கொம்பு, கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். சுழிகிளி அந்த தப்பும் கிடையாது, தெளிவான மாடு. 2 வேலையும் நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. நல்ல எலும்பு நைஸ் தோல், நல்ல உடசலான மாடு. மாட்டை நடையில வரும் பாருங்க எப்படி நடக்குது, இந்த கால் 4 கால் சுத்தமா இருக்கான்னு பாருங்க. நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா செவலையில செம்புத்து, ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. இந்த மாடு கண்ணு போறதுக்கு பாத்தீங்கன்னா 20 நாள் ஆகும் கண்ணு போறதுக்கு. கம்மியாச்சுனாலும் நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. இந்த கண்ணு போறதுக்கு 20 நாள்ல இருந்து 25 நாள் டைம் இருக்குது. மாடு நல்லா ரெட்டை முதும், நல்லா உடம்பு கூட நைஸ் தோல், அருமையான கிடையாது. நல்லா மடி லூஸ் பாரு, எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. 20 நாள்ல இருந்து 25 நாள் டைம் இருக்கு. 1 மாசம் கூட டைம் பிடிக்கும். மாட்டுல அருமையான கிடையாது. நல்லா சுழிக்கிலே தப்பு இல்ல. நல்லா சின்ன சின்ன கொம்பு ஆட்டத்துல அருமையான மாடு. சுழி தப்பு எதுவும் கிடையாது. டபுள் கலர்ல செவலை செம்பூத்துல வாங்கன்னு ஆசைப்படுறவங்க இந்த மாடு தாராளமா கொண்டுட்டு போகலாம். மாடு நல்லா ரெட்டை முது, நல்ல உடம்பு காணும். வெயில் மழை பனி எதுக்கும் பயப்படுறதால பொழுதுனைக்கு நீங்க வெயிலே கட்டிக்கலாம். மாடு துள்ளி கூட இழப்பிடிக்காது. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். மாடு சேல்ஸ் அவைலபிளா இருக்கு. நல்லா நடையில வர்றோம் பாருங்க மாடு எப்படி நடக்குதுன்னு பாருங்க. நான் இப்ப பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில் நல்ல பிரீடு மாடு. கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். பியூர் ரத்த செவலை, நல்ல முக லட்சணம், சின்ன மூஞ்சில சின்ன சின்ன கொம்பு. சுழிகிளி எந்த தப்பும் கிடையாது. மாடு நல்ல தெளிவான மாடு. பல்லு 6 பல்லு, 2வது இது நல்ல நைஸ் தோல், பேப்பர் மாதிரி தோல், நைஸ் தோல்லாம். மடி செட்டு பாருங்க, என்ன மடி செட்டு, பிரம்மாண்டமான மடி செட்டு. நல்ல மடி ஃபுல்லா இருக்குது. இன்னும் கண்ணு பாத்தீங்கன்னா 2 நாள்ல கண்ணு போட்டுரும். நல்ல காம்பு வருஷ நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. மாட்டுல பார்த்து தப்பு எதுவும் கிடையாது. யாரோ லேடிஸ் குழந்தை யார் வேணும் பால் பீசப்படி எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும். தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க, உடனே மாடு புக் பண்ணிக்கலாம். 4 காம்பு நல்லா ஒரே மாதிரி இருக்கும். நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. ரெடி பாலுக்கு இருக்கு. இன்னைக்கு பொழுதுக்குள்ள மாடு கண்ணு போட்டுரும். தேவைப்படுறோம் கூப்பிடுங்க, மாடு எடுத்தாலும் நல்லா நடையில வரோம் பாருங்க எப்படி நடக்குதுன்னு பாருங்க மாட்டை. நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. செவலை லைட்டா வெள்ளை இருக்கும். நல்ல உடம்பு காணும், நல்லா நைஸ் தோல்ல கெடேரி, அருமையான கெடேரி. 6ஆம்புல இருந்து கடமளப்புல அமைஞ்சிருக்கு. மாடு பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். நல்லா வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமே அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடு. நல்ல மடி செட்டு. இன்னும் கண்ணு போறது பாத்தீங்கன்னா 20 நாள் ஆகும். நல்ல மடி ஃபுல்லாகி நல்ல காம்பு எல்லாம் பாருங்க எப்படி அடிக்கு, ஒரு அடிக்கு ஒரு காம்பு. நல்ல பால் தர, நல்ல ரெட்டை முதல்ல மாடு கெடேரி, அருமையான கெடேரி. சுழிகிளி அந்த தப்புல நல்ல கொம்பு டைப்பு, நெத்தி வெள்ளையில அருமையான கெடேரி. நல்ல முக லட்சணம், சின்ன மூஞ்சில நல்லா நெத்தி வெள்ளையில. மாடு கட்டுதல கேட்டா லட்சுமிமா இருக்கு. பாக்குறதுக்கு 10 பேர் மாட்டை பார்த்தாலும் ஆசைப்படணும் அப்படி மாடு. வயசு 6ஆம்புல இருந்து கடமளப்பு. நல்லா செவலை, நல்ல வெள்ளையும் லைட்டா இருக்கும். அடிவர் மடிச்செட்டுல வெள்ளை இருக்கும். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க, மாடு எடுத்துக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. மாடுனா நடையில வரும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல மடின்னு ஃபுல்லா வைக்கணும். 15 நாளும் மடி பாதி மாடு பாதி அது நிற்கும். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம் மாடு. நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா HFல கிராஸ் டைப்பான மாடு. நல்ல மாடு, உயரம் நெட்டு நீளத்துல அருமையான மாடு. நல்ல உடசல் மாடு. இந்த மாடு கறி மாடு கிடையாது. நல்ல உடசல் மாடு. நம்ம எந்த அளவுக்கு தீனி விடுறோமோ அந்த அளவுக்கு கறக்கூடிய மாடு. இந்த மாடு பாத்தீங்கன்னா கண்ணு கால கண்ணு போட்டுருக்கு. நேத்து தான் கண்ணு போட்டிருக்கு. நல்ல மடி செட்டு. 2 வேலை 20 லிட்டர் நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. இன்னைக்கு காலைல ஒரு 6 லிட்டர் பால் இருக்கும். சீம்பால் மாடு தான். நல்ல குணமான கண்ணு கால கண்ணு போட்டிருக்கு. நல்ல கருங்கம்பளம், யாருவும் பால் பீச பிடி எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு. கண்ணே தேவையில்ல, கைக்கிறே அது மாதிரிலாம் பால் கறந்துக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. சுழித்தப்பு நெத்தி நடுமுதல் ஒரு சொல்லி, நெத்தியில் ஒரு சொல்லி. நல்லா கிளிக்கொம்பு டைப்ல இந்த மாடு வைத்து கண்ணு போடுறது பாத்தீங்கன்னா 3வது மாடு. பல்லு கடமளப்புல அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறோம் கூப்பிடுங்க, மாடு சேல்ஸுக்கு அவைலபிளா இருக்கு. மாடு நாள் நடையில வரோம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா ரெட்டரி மடி சைடு, நல்லா சதுர மடியில் அமைஞ்சிருக்கு. தொங்கு மடி கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு திணிக்கிறோமோ அந்த அளவுக்கு கறக்கூடிய மாடு இதெல்லாம். நாலு காம்பு நல்லா உட்காந்து ஊத்தி அடிச்சு பாரு, தெளிவா பாரு. எல்லாமே சுழிக்கிளி எந்த தப்பும் கிடையாது. கண்ணு கால கண்ணு போட்டிருக்குது.
ஒவ்வொரு பேர் இழுத்தே போற கண்ணை போட்டு சனியா தான் பயம். லேசா அழுத்தனா வரக்க முடியுமா? லேசா முன்னாடி பிடிச்சி அழுத்து போதும். 4 காம்புலயும் பால் 4 காம் நல்லா போலதான் பாத்துக்க. தெளிவா பாரு. கூட குடிக்கிறேன் பாரு. நல்லா பால் தர எல்லாமே அருமையா இருக்கும். அதை வேணாலும் பாரு. இன்னும் 20 நாள் ஆகும்பா. 20 நாள் ஆகும். நல்ல மடி வைக்கும் மாடு. நல்ல வெயிட் மாடு. நல்ல காம்பர்ஸா மடிக்கால் சுத்த பத்துல அருமையான கிடையாது. இப்ப பீசா சிறந்துக்கும். தொட்டு பாரு. தொட்டு நரம்பு இருக்குதான்னு பாருங்க. இது செனமாடு. செனமாடு சுளிக்கலையும் தப்பு இல்லை. நல்ல வெயிட் மாடு. தரமான கிடையாது. 10 வருஷம் வச்சிருக்கலாம். யூத்துண்டே பாருங்க. நாளைக்கு நான் பார்க்கலாம் நீ பார்க்கலாங்கிற பேச்சு வரக்கூடாது. யூத்துண்டே தெளிவா 4 பேரும் பாருங்க. 4 பேர்த்துக்கும் எந்த மாடு பிடிக்குதோ அதை சொல்லி பிடிச்சிட்டு போங்க. நீ ஒண்ணு அவரு ஒண்ணு சொன்னா சுத்தப்படாது. 4 பேரு நல்ல மடி சிமெண்ட் சேக மாதிரி மடி வைக்கும். தரமான கிடையாது. நல்ல மடி செட். நல்ல காம்பூர்ஸா தப்பு இது கிடையாது. தொட்டு தீனிக்கு எல்லாத்துக்கும் அருமையான நல்லா உடச்சல சல்லத்தோல் மாடு. இந்த மாடு தான் இவனை பிடிக்குதுன்னா மாடு பிடிக்குது. பிடிச்சிப்போ நல்லா இருக்கும். வேறலாம் எதுவும் செட் ஆகுது. பிடிச்சிக்க நல்ல பை செட் வைக்கும். 15 நாள்ல இருந்து 20 நாள் ஆகும். நல்ல மடி வைக்கும். கறக்கும். தப்பு தண்டை இது இல்லை. எந்த கோலங்க போட்டு தொட்டி தீனிக்கு மண்ணை நம்ம லோக்கல் மண்ணை சாயந்தரம் ஏற்றிட்டு வந்தேன். நீ எந்த அளவுக்கு சாப்பாடு கூட அந்த அளவுக்கு கறக்கும். மாடு நல்ல ஜாதி மாடு. தப்பு எதுவும் கிடையாது. தெளிவான மாடு. நம்மளுக்குலாம் தீனி மாடு வவுறு விடியற அளவுக்கு தான் தீனி. அது பெருசு எல்லாம் பெருசு எவ்வளவு வருது பாருங்க. கருப்பல்ல பெருசு அந்த எங்க புடிச்சு போனாலும் அதானே இல்ல. ஒரு கண்ணு மாடோ நேற்று விட்டோம்ல. அதான் அந்த பெருசு அந்த மூலையில இருந்து பெரிய ஜீவன். அது வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து 12-13 கறக்குது. சாயந்தரம் 9. நான் எல்லாம் இது வெயிட் மிஷின் இதுல அது மேல வச்சு கணக்கு போட்டுக்கிறேன். தலைசில மாதிரி 2 நேரமும் 20-22 வாங்கிச்சிருந்தாங்க. நல்ல மாடை கொண்டு போனோம். நல்லா இருக்கும். நம்ம சொல்ற அளவுக்கு கறக்கணும். அந்த மாடு நல்ல ஜாதி கிட்டேரி. 5 கிலோ மிச்சமா வரணும். தலைசில 18 கறந்தாங்க. நேரம் 10 விட 9 18 அதுக்கு பஞ்சம் வராது. நேரம் 10 விட்டு தெரியல. 9 18க்கு பஞ்சம் வர. நல்ல ஜாதியில் அருமையான மாடு. நல்லா காம்பரிசு கெட்டு நல்ல தரமான கிட்டேரி. நீ ஒரே மனுஷன் இதை பிடிச்சிட்டு போ. நீ வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி ஒரு எலும்பு கணத்துல செவலையில் கிடைக்க மாட்டேங்குது. செவலையில் இந்த மாதிரி எலும்பு கணத்துல மாடு கிடைக்க மாட்டேங்குது. ஒரே மனுஷன் இந்த மாட்டை பிடிச்சிட்டு போ. நல்லா இருக்கும். நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். ஒரே மனுஷா இதே பிடிச்சிக்கிறதுனாலும் கேளு சாமி. அந்த மாட்டை பிடிச்சிக்க. இது அந்த மேசக்கும்பா இல்லை. நேர்காலக்கு இல்லை. ஒரு செம்புத்து. உனக்கு எது பிடிக்குதோ பாரு சாமி. இது வேணா இன்னும் 1 வாரம் ஆனா மடி ஃபுல்லா வரும். மடிக்கு சொல்லலாம். அவரு கொஞ்சம் சதத்து பை வரையா கண்ணு போட்டுச்சுன்னா வயிறு அமைக்கும். உள்ள கண்ணு ஊட்டி இருக்குல்ல. போட தக்கன சாப்பிட்ற மாட்டுக்கு ஒவ்வொரு இருக்கும். எந்த அளவுக்கு தீனி போடுறது அந்த அளவுக்கு திங்கிற வரைக்கும் கறக்கும். நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா செவலையில செம்பூத்து. நல்லா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி 2வது இதுமா நல்லா உடம்பு காணத்துல பாருங்க. யானை குட்டிமா நல்லா உடம்பு காணும். சின்ன கொம்பு சுழி சுத்த இந்த தப்பு கிடையாது. நெத்தியில ஒரு சுழி நடுமுதல ஒரு சுழிதான். வேற எதுவும் சுழி தப்பு கிடையாது. இந்த மாட்டோட கரண் போது 2 வேலையும் 23 லிட்டர் கறக்கூடியமா. நல்ல பைசெட்டு ஃபுல்லா வைக்கும். இன்னும் 1 வாரம் அவன் கண்ணு போறதுக்கு. மடிப்பாதி மாடு பாதி நிற்கும். நல்லா உடம்பு காணத்துல அருமையான மாடு. இந்த மாடு சேல்ஸ் அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க. மாடு எடுத்துக்கலாம். ஒரே வாடவை. நீ வெள்ளிக்கிழமை காலைல ஒரு 10 மணி நேரத்துல வந்துரு. இங்க எது பிடித்த பேசிட்டேன் 2 மாடு பேசிட்டுனா அப்புறம் அதை கொண்டு விட்டு மாத்திக்கலாம்.